ஆமா. டைம் பாஸ் 11 மணிக்கு லைவுக்கு நாங்க எப்போதும் அ ஃபார்ம் எப்போதும் வருவோம் அப்படிங்கிற மாரி. டெய்லி அந்த டைம்க்கு போடுங்க. இல்ல நேத்து நீங்க லைவ்ல மெசேஜ் பண்ணத நான் பார்த்தேன். கொஞ்ச நேரம் பார்த்தேன். நீங்க யார் யார் பேசியிருந்தீங்க? நீங்க எல்லாம் பேசினதுமே கேட்டேன். வினோத் நண்பா வந்து கூட சொல்லியிருந்தாப்டில. டைம் பாஸ் ப்ரோ அவர் வரும்போது கரெக்ட்டா இப்படி இப்படி கைய தெரிஞ்சுச்சா, அப்போ வந்து அவர் சொன்னார்ல, "நண்பா நீங்க பேசுறது எனக்கு கேட்குது. நீங்க பேசுறது எனக்கு கேட்குது. பேசுங்க." அப்படின்னு சொன்னாப்லயா, அதுக்கு குமார் கூட சொன்னாப்டில மகேஷ் குமார். அது விடிய விடிய இந்த கார் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அ இந்த எலியும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு கிருஷ்ணா சொன்னாப்லைல, விடிய விடிய ஓடுற அளவுக்கு பெட்ரோல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்லைல. அந்த மெசேஜ் எல்லாம் படிச்சேன். படிச்சுட்டு சிரிச்சேன். காலையிலேயே அந்த மெசேஜை படிச்சுட்டு சிரிச்சது தான் எனக்கு கொஞ்ச நேரம் என்ன அது அது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. நீங்க பேசுனதெல்லாம் பார்த்தேன். சூப்பரா பேசியிருந்தீங்க எல்லாருமே. அதுதான் அவ்வளோதான் சந்தோஷம். காலையிலேயே எந்திரிச்சு உங்களால நான் அந்த மெசேஜ் எல்லாம் படிச்சு சிரிச்சேனா, அதுல எனக்கு கொஞ்சம் மனமகிழ்ச்சி. அதனால இன்னைக்கு பொழுது சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆமா. உன்னைய இல்ல நண்பா. உன்னைய உன்னையன்னு சொல்றாரு. உன்னைய இல்ல நண்பா. உன்னையன்னு சொல்றாரு. அப்படியா? என்ன சொல்லியிருந்தாரு? தெரியல. அவர் மெசேஜை காணுமே. உடனே இன்ஸ்டா சொல்றீங்க. இன்ஸ்டால இல்ல. இன்ஸ்டால இல்லையா? இல்ல என் தாஜிது நண்பன் வந்து அதாவது வந்து உண்மையா சொல்லணும் அப்படின்னா, இன்டர்நெட் கம்பெனி வாழ்றதே வந்து என் நண்பர் தாஜுதனால தான் அப்படிங்கிற நான் ஒரு கண்டென்ட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னு கேளுங்க. என் நண்பர் வந்து 24 ஹவர்ஸ் ஆன்லைன். ஒண்ணு இன்டர்நெட்டு வந்து இன்ஸ்டாகிராமு, அப்படி இல்லைன்னா யூடியூபு. வேற எனக்கு தெரியாது என் நண்பனை பத்தி. இந்த 2 விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இன்ஸ்டாகிராம் என்ன ஓப்பன் பண்ணி வச்சது நீங்க தானே. இன்னைக்கு சொல்லிட்டேன் நான் எல்லார்ட்டையுமே சொல்லியிருக்கேன். தாஜுதீன், அந்த கேப்டனு இந்த 2 பேரும் சேர்ந்து தான் என்ன இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி வச்சது. இந்த கிருஷ்ணாவை மறந்துட்டேன் பார்த்தீங்களா கேப்ல. 3 பேரும் சேர்ந்து தான் ஓப்பன் பண்ணி வச்சது. அதுல வந்து தலைவர் வந்து தாஜுதீன், துணைத் தலைவர் பதவி வந்து கண்டிப்பா கிருஷ்ணாவுக்கு கொடுக்க முடியாது. கிருஷ்ணா கொஞ்சம் அப்படியே விட்டு தான் பேசினாரு. அதனால வந்து துணைத் தலைவர் பதவியை வந்து நம்ம யாருக்கு கொடுக்கணும்னா கேப்டனுக்கு தான் கொடுக்கணும். ஆமா. உன்னை பிடிச்சிருக்கு தல. அதனால லவ் பொதுவா அப்படின்னு சொன்னீங்க. பிடிச்சிருக்கு தல, அதனால லவ் அப்படின்னு சொன்னீங்களா சார்? தீபக், இன்னைக்கு தான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஆனா என் தீபக் வந்து என்னுடைய நண்பர் வந்து என் லைவுக்கு எப்போ வந்தாரோ அப்போதான் பிடிக்கும். ஏன்னா அதாவது திருக்குறள் இருக்குல்ல, அது வந்து 1330 வரிகள். அது மாதிரி உங்களுடைய வரிகள் ஒவ்வொன்றும் கரெக்டா இருக்கும். நீட்டா எழுதுவீங்க. அதனால நான் தீபக் வந்தோடனே தீபக் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு தான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இவ்வளவு காலத்துல. ஆனா நீங்க வந்தப்பே எனக்கு பிடிச்சிருச்சு. ஆமா. கிருஷ்ணா வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு டியூட்டி வந்துருச்சு. எனக்கு ஒரு 2 லைன் அட்வைஸ் பண்ணுங்க. தாஜுதீன் கேட்டுட்டாப்புல, அட்வைஸ் பண்ணாம இருக்கக்கூடாது. அதாவது நண்பா, சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, தாஜுதீன் நண்பரே, ஒரு பொண்ணு வச்சு இது மாதிரி உங்களை வந்து ஒரு பொண்ணு வந்து சித்திரவதைப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பா அட்வைஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் வருவது கண்களால், அதே கண்களில் கண்ணீர் வருவது ஒரு சில பெண்களால் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதுக்கப்புறம் ஒரு சின்ன அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணிட்ட பழகும்போது எதையுமே எதிர்பார்த்து பழகிறாதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பெண்ணோட நட்பு வந்து 1,00,000 ஆணுக்கு சமமான விஷயம். 1,00,000 ஆண் மகனுக்கு சமமான விஷயம் ஒரு பெண்ணோட நட்புங்கிறது. ஏன்னா உண்மையா பழகுனா, இந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிட்டு பழகுனா, அந்த பெண்ணோட நட்பு இறப்பு வரையிலும். அந்த இடத்துல ஏதாவது சுமந்துக்கிட்டு பேசணும் அப்படின்னா அந்த நட்பு வந்து இடைக்காலம் வரைக்கும் கூட நீடிக்காது. அவ்வளவுதான். அழகான கருத்தா இருக்கும்னு நினைக்கிறேன் தாஜுதீன் நண்பருக்கு. ஆமா. பட் சில வெளிநாட்டுல நம்மளை பெட்ரோல் போடணும், போன் ஆப், பார்கோடு, கேஷ் ஆப்ல இல்ல, இங்க வந்து பெட்ரோல் போடுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நான் கண்டிப்பா அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே நண்பா, சேஃபா டிரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. எனக்கு வந்து டியூட்டி வந்துருச்சு. நான் அதனால போய் தான் ஆகணும். நான் போனேன். இப்போ தாஜுதீனுக்காண்டி ரிட்டர்ன் வந்தேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கும் கொஞ்ச நேரம் 1/2 மணி, இன்னைக்கு லைவ் வந்து கிட்டத்தட்ட 3-4 லைவ் போட்டேன். அந்த 3-4 லைவ்ல இந்த லைவ் மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா பிடிச்சி